மனிதர்களின் உருவத்தை உருவத்தில் வடித்து அவற்றை உணர்கண்களினால் நோக்கின்றோறும் இந்த ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புதத்தையும் காணிக்க அருள்கின்றேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் தாய் அன்னையின் உருவத்தை அச்சிட்டு புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். அன்னையின் திருவதனத்தை காணும் அனைவரும் வாழ்வில் மருளத்திற்கு மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்யலும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இறையாட்சியின் மனிதர்களே, கிழக்கு அரியாலை பகுதியினிலே வீற்றிருந்து தேடிவரும் உள்ளங்களுக்கெல்லாம் தன் பரிந்துரையினால் திருமகனிடம் இருந்து அருளையும் ஆசிரையும் பெற்று வழங்கி வரும் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய திறப்பு விழா நிகழ்விலும் அதனை ஆசீர்வதித்து திலிப்பலியை தலைமை தாங்கி ஒப்பிக் கொடுக்க வந்திருக்கும் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரரு திரு ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அத்தோடு ஆயருடன் இணைந்து திருப்பலியை ஒப்புக்கொடுத்து எமக்காக மன்றாட வந்திருக்கும் ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் இக்கல்வாரி பலிக்கு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்று பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு தினமாகும். மனிதனுடைய வார்த்தைகள் தான் மனதில் உள்ள நம் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. சல்லடையில் சலிக்கின்ற போது உமி தங்கிவிடுவது போல மனிதரின் பேச்சில் மாசுபடிந்து விடுகிறது. நாம் பேசுவதற்கு முன் நம்மே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என இன்றைய முதல் வாசகமாகிய சீராக்கின் ஞான நூல் கூறுகின்றது. 2ஆம் வாசகமாகிய திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவில் மரித்து இறுதி நாளில் சாவை வென்று அவரைப் போல உயிர்த்தெழுவோம் என அவர்களுக்கு சாவை பற்றி ஏற்பட்ட அச்சத்தை நீக்குகிறார். நற்செய்தி வாசகத்தில் முதலில் நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பின் மற்றவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முன்வர வேண்டும் என இயேசு உவமையின் வாயிலாக பல அறிவுரைகளை நம் மனதில் பதிவு செய்கிறார். எனவே இன்றைய வாசகங்கள் எமக்கு எடுத்துரைப்பதைப் போல நாம் தூய்மை உள்ளம் கொண்ட மனிதர்களாக எம் குற்றம் குறைகளை இனங்காண்பவர்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்புதிய ஆலயத்தை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க நாம் இங்கே அகமகிழ்ந்து கூடியிருக்கின்றோம். ஆகவே இறைவனை தாழ்மையுடன் வேண்டுவோம். நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திரு அவை. அத்திரு அவையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகின்றது. இவ்வுண்மைகளை நினைவில் கொண்டவர்களாக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்த அனைவரையும், நிதியுதவி, சரீர உதவி செய்த, பொருளுதவிகள் கொடுத்த அனைவரையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்ந்து சிறவிதமாக பங்கு தந்தையையும் அருத்தந்தை நேசநாயம் இதை நமது மறை மாவட்ட நிதி பொறுப்பாளர் நின்று செய்தமைக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப திருவிழமானீர். இவ்வாலயத்தின் மீது மது ஆசியை பொழிந்தெழும் இறை மக்கள் அனைவரும் உமது அருள்வாக்கை கேட்கவும் தூய மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும்போது இயேசு கிறிஸ்து இங்கிருப்பதை உணரச் செய்தருளும். ஏனெனில் தம்பேரால் கூடியிருப்போர் நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நாங்கள் இன்று நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை தந்து அவரை வழிபடுவதற்கும் விசேட விதமாக அவரின் அன்னையாகிய மரியன்னையை நாங்கள் வணங்குவதற்கும் இந்த வாய்ப்பினை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இதை அமைப்பதற்கு உதவி செய்த அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நாங்களும் மரியாதை போல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய இறைவனின் சித்தம் நம்மிலே நிறைவேறட்டு முன்வர வேண்டும் என்று இந்த திருப்பதியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிளராமையும் எடுத்துரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மை உள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவி உன் வெற்றி எங்கே? சாவி உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
அதை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுதாம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டியை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூண்டு கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டியை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டியை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவாகவே வாய் பேசும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்றைய முதல் வாசகத்திலே சீராக் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எவ்விதமாக மனிதன் தன் வாழ்விலே நாவை அடக்க வேண்டும் என்பதை பற்றி. தன் வாழ்விலே அவன் பேசுவதனூடாக தன்னை வெளிப்படுத்துகின்றான். உள்ளத்திலிருந்து நல்லவை வரும் என்று சொன்னால் நல்லது, ஆனால் அதே உள்ளத்திலே இருந்துதான் தீமையும் வருகின்றது என்பதை சீராக் ஆகமத்திலே மிக அழகாக சொல்கின்றார். கனியிலிருந்து ஒரு மரத்தை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய வார்த்தைகள் மூலம் எங்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்றார். கொரிந்தியர் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது இந்த உடல் எங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றது. ஆன்மாதான் முக்கியம். இந்த உடல் எங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனடி சேரும் பொழுது உடலை களைந்து விட்டு ஆன்மா மாத்திரம்தான் போகும் என்று. ஆனால் இன்றைய வாசகத்திலே முதன்முறையாக சின்னப்பர் பவுல் சொல்லுகின்றார்,
நாங்கள் எவ்விதம் கிறிஸ்து உடலோடும் எழுந்தருளி போனாரோ அதே விதமாக நாங்களும் போவோம். ஆகவே இந்த உடல் அழிந்து போகும், இது ஒரு சுமை எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் நினைக்காது, நாங்கள் மீட்கப்படும் பொழுது முழுமையாக மீட்கப்படுவோம் என்று சொல்லி முதல் முறையாக சின்னப்பர் தான் எடுத்து கூறுகின்றார். எவ்விதம் ஆண்டவன் இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதே விதமாக நாங்களும் உயிர்த்தெழுவோம். இதே இதிலே தான் நாங்கள் காண்கின்றோம். மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் எழுந்தருளி எடுக்கப்பட்டாள் என்ற பெருவிழாவை ஆவணி மாதம் 15ஆம் தேதி நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவள் தானாக போகவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அதைத்தான் நாங்கள் ஆரோபணம் என்று சொல்கின்றோம். மரியாள். ஆனால் இயேசு தானாக எழுந்தருளி பரலோகம் சென்றார். அதை நாங்கள் ஆரோகணம் என்று சொல்கின்றோம். ஆகவே சின்னப்பர் இன்றைய வாசகத்திலே உடல் ஆன்மா ரெண்டும் முக்கியம் என்பதை எடுத்துக் கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவன் இயேசு மிக அழகாக சொல்கின்றார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற ஒருவருக்கு வழிகாட்ட முடியுமா? இல்லை. குருடனுக்கு வழிகாட்ட முடியுமோ? இல்லை. 2 பேரும் குடியிலே தான் விழுவார்கள். நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை காண்கின்றோம், கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நீக்கிவிட வேண்டும் என்று போகின்றோம். ஆனால் எங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நாங்கள் காண்பதில்லை. அதாவது மனிதர்களாயிருக்கின்ற நாங்கள் மற்றவர்களின் குறைகளைத்தான் பற்றி பேசுவோம், ஆனால் எங்களிடத்தில் இருக்கின்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம். அரசியல்வாதிகள் தாங்கள் அரசாண்ட பொழுது செய்த குற்றங்களை சொல்ல மாட்டார்கள், குறைகளை. ஆனால் அடுத்த அரசாங்கம் வந்தோன்னு பேசுறது அரசியல்வாதிகள். இதுதான். அதே மாதிரி தான் இந்த தமிழருக்கும் ஒரு பண்பாடு இருக்கு. எப்போ பார்த்தாலும் குறை சொல்றது. யாராவது ஒருதன் பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டான் என்றால் அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற குடும்பம் என்ன சொல்றது? இவரை பற்றி தெரியாதோ, இந்த குடும்பத்தை பற்றி தெரியாது. இவராவது புகழ்ந்து சரி தம்பி நீ மா நன்றான்னு சொல்லி தட்டி கொடுப்பவர்கள் கிஞ்சித்தும் கிடையாது. இதுதான் எங்களோட பரவணி குணம். இழுத்து விழுத்தாட்டுறது தொழில். மற்றவர்களை பற்றி நன்மையாக சொன்னால் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து நற்கரணை பெற்றுட்டு போவோம். ஏனென்றால் மற்றவர்கள் இந்த எங்கட இனத்தின் அழிவே வந்து இதாலாம். மற்றவனை நாங்கள் குறை சொல்லிஇல்லை, எங்களை ஆக்களை எங்களை அழிக்கிறோம். இதுதான் நாங்கள் பெற்ற பெரும் கொடை. ஆண்டவன் புத்தியை தந்தால் அந்த புத்தியை பாவித்து மற்றவர்களை இறக்கி விடுவது. ஒருத்தராவது எங்களிடம் மேவி போக விட மாட்டோம், குறை காணுவோம். அதுதான் என்னுடைய நற்செய்தியிலே ஆண்டவன் வடிவாக சொல்கின்றார். நாங்கள் பக்கத்து அயலவன்ற கண்ணிலே இருக்கிறதே பார்க்குறோம், குறை சொல்கிறோம். ஆனால் எங்களோட கண்ணில் பெரிய ஒரு கட்டை ஒன்று இருக்குது, அதை பற்றி கவனிப்பதில்லை. நல்ல மரத்தின் கனியை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தான் அந்த பேச்சு வருகின்றது. கண்ணதாசன் பல ஆண்டுகளுக்கு முன்னொரு பாட்டு எழுதினார். உள்ளம் என்பது ஆமை, உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் இருப்பது மிகுதி. சொல்லில் வருவது பாதி, மிகுதி நெஞ்சில் இருப்பது. இதுதான் எங்களோட வாழ்க்கையில். உள்ளம் என்பது ஆமை, உண்மை என்பது கிடையாது. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்விதமாக நாங்கள் ஒரு அத்தி மரத்தில் போய் வேறு பழத்தை பார்க்க மாட்டோம். அத்தி மரத்தில் அத்தி பழம் தான். அதே விதமாக நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல பேச்சு பேசுகிறவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அது உள்ளத்தில் இருந்து வரும். எந்த நாளும் பொறுத்து குறை சொல்லி மற்றவர்களை பற்றி கதைக்கிறது, இதுகளெல்லாம் ஒரு பண்பல்ல.
அது இறைவன் பார்த்து கொள்வார். நமக்கே இந்த வேறு தேவையில்லாமல் போய் மற்றவர்களை நாங்கள் குறை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொல்லி தெரிஞ்சு, அதான் சொல்லுவார்கள், இங்கே ஊசி விழுங்கினவன் என்று சொன்னால் அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி 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 பவனியால் என்ன மாதிரி வரும், விளக்க விளங்கிட்டான். அந்த அளவுக்கு பெருசாக்குறது தான் எங்களோட தொழில். மாறி மாறி போக எல்லாத்தையும் பெருசாக்கி கொண்டு போய் கடைசியாக விளக்க விழுங்கினான்னு தான் பேர். நீங்கள் செய்து பாருங்க, 10 பேர் 20 பேரை விட்டுட்டு ஒரு ஆள் போய் மற்ற ஆளுக்கு சொல்லி மற்ற ஆளுக்கு சொல்லி சொல்லி சொல்லிக்கன்னு போக அப்படியே போய் அம்மா. இதுதான் எங்களுடைய குணம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவன் நம்மை அழைப்பது உண்மையை பேச வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை நாங்கள் தட்டி கொடுத்து அவர்கள் நன்றாக வருவதற்கு வழிவகுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இறைவனின் பிள்ளைகள். உள்ளத்தில் இருந்து நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். அதுதான் கனியை கொண்டு நாங்கள் மரத்தை அறிவது போல ஒருவரின் பேச்சு வார்த்தைகள் நடத்தைகளை பார்த்து எப்படிப்பட்டவர் என்றும் மிக அழகாக சொல்லலாம். இந்த நேரமும் புறப்புறுத்து சண்டை பிடிச்சு கொண்டு திடீராக்களும் இருக்கிறார். ஆனால் அமைதியாக பொறுமையாக ஏற்று வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார். அவருடைய பேச்சிலேயே தெரியும். பல துன்பங்களை சுமைகளை சுமந்தாலும் அப்படியாக வாழ முன்வருகின்றார்கள். இன்று நாங்கள் இந்த ஆலயத்தை வேளாங்கண்ணி மாதாவுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து திறந்து வச்சிருக்கின்றோம். இந்த அன்னைக்கு நாங்கள் வெவ்வேறு பேர்களை எல்லாம் சூட்டி வருடத்திலே 10 மாதம் பெருநாள் கொண்டாடுறோம் மாதாவுக்கு. வேறொரு புனிதருக்கும் இல்லை. ஏனென்றால் இவங்களுக்காக பரிந்து பேசுவாள், திறமையாக எங்களுக்காக பரிந்து பேசுவாள். நாங்கள் எங்களுடைய தேவைகளை அறிய முன்னே எங்களுக்காக அவள் பரிந்து பேசி பெற்றுத் தருவாள். எல்லோருக்கும் தாயாக இறைவன் இவளை நமக்கு தந்திருக்கின்றார். ஆரோக்கிய அன்னை என்று சொல்கின்றோம், வேளாங்கண்ணி மாதா என்று சொல்கின்றோம், லூர்து மாதா என்று சொல்கின்றோம், பட்டிம மாதா என்று சொல்கின்றோம், மடு மாதா என்றெல்லாம் சொல்லி அவள் நம்மிடம் சொல்வது, இந்த கானாவூர் திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து போன பொழுது போய் மகனிடம் ரசம் தீர்ந்து விட்டது, மற்றவர்கள் சொல்ல முதல் போய் சொல்வான். அவர் சொன்னது, எனது நேரம் வரையில் நீ போ. ஆனால் என்ன சொன்னால், அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள், கட்டளையிட்டார். ஆகவேதான் மகன் நீரை ரசமாக்கினார். அதைத்தான் என்றும் அந்த அன்னை நமக்கு சொல்கின்றார், அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள். ஆகவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் விவிலியத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவன் இயேசு இந்த விவிலியத்தினூடாக, நற்செய்தியினூடாக நமக்கு செய்திகளை தருகின்றார். அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்று வாழ வேண்டும். நாங்கள் வருஷா மாதாவுக்கு பெருநாளை கொண்டாடுவதிலே பிரயோசனம் இல்லை. அவள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். இதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பார்களே. அப்பொழுதுதான் இந்த அன்னையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம். மற்றவரை தூற்றுவதிலும் பார்க்க நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து போற்றி வர வேண்டும். குறைகள் இல்லாதவர்கள் ஒரு தினம் இல்லை. அண்மையிலே பாப்பரசர் சொல்லியிருந்தார், ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இல்லை இந்த உலகத்தில். எங்கே இருந்தாலும் உண்மையான திறமையான குடும்பம் இல்லை, திறமையான கணவன் இல்லை, திறமையான மனைவி இல்லை, திறமையான பிள்ளைகள் இல்லை, திறமையான சுவாமியும் இல்லை, ஆயரும் இல்லை, பாப்பானரும். There is no perfect person in the world. ஆகவே மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே சொல்லப்பட்டது, மன்னித்து ஒரு திரு அவையாக பிரயாணிப்போம். மன்னிக்கிறது தான் கஷ்டமான சமம். ஆனால் அதிலே தான் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. கணவன் பெர்ஃபெக்ட் இல்லை, மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி கணவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக திறமையான பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் ஒய்ஃபும் இல்லை. ஆகவே
இந்த மன்னித்து வாழ்வது தான் முக்கியம் என்று பாப்பரசன் நமக்கு சொல்லி இந்த ஜூபிலி ஆண்டிலே சொல்லப்பட்டது, மன்னித்து நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து திரு அவையாக பயணிப்போம். எனவே இந்த திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது இந்த அன்னை மூலம் இறைவனை வேண்டுவோம். எங்களுக்கும் அந்த மன்னிக்கும் மனப்பான்மை தந்து பிறரை முழுமையாக ஏற்று இறைவனுக்கு அந்த வாழ்வை வாழவும். மரியன்னை நமக்கு தருகின்ற பாடம் அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள். இதை எங்களுடைய வாழ்விலே கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதரங்களே, எங்களுடைய பாதுகாவலியாம் புனித அன்னை வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு புதிய ஆலயம் அமைத்து இன்றைய நாளிலே அந்த ஆலயத்தை நாங்கள் திறந்து வைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக அவளுடைய பதியை நோக்கி ஓடி வந்திருக்கின்றோம். இந்த பதியை நோக்கி வருகின்ற பொழுது பல்வேறு தேவைகளை எங்களுடைய மனங்களிலே தாங்கி வந்திருக்கின்றோம். எப்பொழுதும் எங்களுக்காக அன்னை பரிந்துரைப்பாள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, இறையரசு பணியினை சிறப்பாக ஆற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அருள் கொடைகளினால் இவர்களை நிரப்பும். இன்னும் சிறப்பாக உடல் சுகையினமுற்றிருக்கும் திருத்தந்தைக்கு நல்ல உடல் நலத்தை அளித்து திரு அவை பணிகளை ஆற்றிடும் வரத்தினை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் ஆளும் இறைவா, கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவித்த எங்களுக்கு அருமையான கோவிலை அமைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாளும் உம்மை நாடி வரும் மக்களின்
இறைவா, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக முன்னே பயணித்துக் கொண்டிருக்கும் திரு அவையின் ஜூபிலி ஆண்டிலே பிறர் குற்றங்களை காணாமல் எம் குற்றங்களை சரி செய்து அனைவரையும் அரவணைத்து கூட்டொருங்கிய இயக்கமாக செயல்படும் நல்லுள்ளத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக் கொள்ளுவோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்ட இந்த வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நமக்கு நிறைவாக தந்தரலும். ஆண்டவரே, இந்த பகுதியிலே வாழுகின்ற பிற மத சகோதர சகோதரிகளுடைய தேவைகளையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வு சிறப்பு பெறவும், இந்த பகுதியிலே பல்வேறு தேவைகளுக்காக தொழில் துறைகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய தொழில் வாய்ப்புகளையும் சிறந்த முறையிலே அமைத்து கொடுக்கவும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உம்முடையதும் உம்முடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் எனக்காகவும் உமது கையிலிருந்து பெரிய ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பகிலிருந்து நாங்களும் வேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிலக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் புனித கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுலத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of Lord Jesus Christ, eternal life will receive it. அன்பானவர்களே, நற்கருணை விருந்திலே தகுதி நிலையில் உள்ள கத்தோலிக்கர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்கருணை விருந்திலே தகுதி நிலையில் உள்ள கத்தோலிக்கர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றேன்.
நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த இறை பற்றுதலோடு அன்னை வேளாங்கண்ணியின் ஆலயத்தில் கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவா உமக்கு நன்றி. அன்னையினுடைய இந்த பதியிலே அன்னையின் பக்தர்களாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் பெற இருக்கின்ற நாங்கள் முழங்கால் படியிட்டவர்களாக எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து எங்களுடைய குடும்பங்கள், இந்த இடத்திலே வாழுகின்றவர்கள், இந்து மத சகோதரங்கள், அயல் பங்களிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள் எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஆர்ப்பரிப்பிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடிக்கொள்வோம்.
சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். வேளாங்கண்ணி மாதாவே இப்பதியின் பாதுகாவலியே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருந்து எங்களுக்கு அருள்மாறி பொழிகின்ற வேளாங்கண்ணி அன்னையினுடைய இந்த ஆலய திறப்பு திருப்பலி பெருவிழாவிலே நாங்கள் மகிழ்வோடு அன்னையின் பக்தர்களாக கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்த பொழுதும் நேற்றைய நாளிலும் மழை பெய்து கொண்டிருந்த பொழுதும் இன்றைய இந்த திறப்பு பெருவிழா எப்படி அமையும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த வேளையிலும் இன்றைய நாள் இந்த திறப்பு திருப்பலி நிகழ்வு நல்ல முறையில் நடந்தேற எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலநிலையை ஆண்டவர் அமைத்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகளை முதற்கண் கூறிக்கொண்டு இன்றைய இந்த புதிய ஆலய திறப்பு விழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக்கொடுத்து இறை ஆசிரையும் அன்னையினுடைய பரிந்துரையையும் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தந்த எங்களுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு எங்களுடைய உள்ளம் நிறைந்த நன்றிகளை மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். ஆயர் தந்தை அவர்கள் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முழு மூச்சோடு நின்று இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் உற்சாகத்தோடும் எங்களுடைய இறை மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும் இந்த ஆலயத்தை இன்று எங்களுக்காக புதுப்பொலிவுடன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு அவருடைய இந்த மக்கள் மீது கொண்ட அக்கறைக்கும் கரிசனைக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பங்கு மக்கள் இங்கு வந்திருக்கின்ற எல்லா அன்னையினுடைய அடியார்கள் சார்பாக உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். ஆயருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த நாட்களில் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு அடிக்கடி இந்த இடத்திற்கு வந்து கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டிருப்பவர்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவிய எங்கள் அன்புக்குரிய அருட்தந்தையும் மறை மாவட்ட நிதியாளருமாகிய அருட்பணி நேசநாயகம் அடிகளாருக்கும் எங்களுடைய நன்றிகளை மனமகிழ்வோடு தெரிவித்து நிற்கின்றோம். அடிக்கடி இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு இந்த ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே இருந்து இதை அழகாக கட்டி முடிக்க உதவி இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே இந்த அருட்பணியாக நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே கலந்து எங்களோடு சேர்ந்து செபித்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்தந்தை மரிய செபஸ்டியன் அமைதி அடிகளார், எங்களுடைய இந்த மணியந்தோட்டம் பங்கினுடைய முதலாவது பங்கு தந்தை. இன்னும் இந்த திருப்பலியிலே கலந்து எங்களுக்காக செபித்த என்னுடைய குரு நண்பனும் ஆயருடைய செயலாளருமாகிய அருட்பணி டெரன்ஸ் அடிகளார், இங்கே வருகை தந்த அருட்தந்தை நேசராஜா அடிகளார், அருட் சகோதரர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
இந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உழைத்த பணியாளர்கள், உழைப்பாளிகள் எல்லோரையும் இந்த வேளையிலே எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து அவர்களை வாழ்த்தி நிற்கின்றோம். இன்று இந்த இடத்தில் இந்த ஆலயம் புது பொலிவுடன் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அயராத உழைப்பு, அர்ப்பணம் நிறைந்த உழைப்பு. ஆகவே எல்லா பணியாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர் கடந்த காலங்களிலே இந்த ஆலயத்தை பொறுப்படுத்தி இந்த ஆலயத்தை நிர்வகித்த அனைத்து நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். சிறப்பாக இந்த சூழலிலே வாழுகின்ற இந்து மத குடும்பங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய ஆலய மக்கள், இன்றைய நாள் இந்த திறப்பு விழா திருப்பலி சிறப்புற அமைய எங்களுடைய மக்களிடம் பொறுப்புகளை கொடுத்த பொழுது எங்களுடைய பங்கிலே உள்ள எல்லா ஆலயங்களையும் சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நல்ல முறையிலே செய்து முடித்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய இந்த அர்ப்பணம் நிறைந்த உங்களுடைய இந்த பொறுப்புகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். இந்த திறப்பு விழா திருப்பலிக்கு அயல் பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அன்னையினுடைய அடியார்கள், பங்கு மக்கள், இந்து மத மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் வழிபாடுகளை சிறப்பித்த அனைத்து ஆலய மக்களுக்கும், அதே வேளையில் பாடல்களை நல்ல முறையில் பாடிய பாடகர் குலாம், இசைக்கருவிகளை மீட்டிய சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். அதே வேளையில் இந்த திறப்பு விழா திருப்பலிக்கு ஆயத்தங்களை செய்த திருப்பண்ட காப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக யாருக்காவது நான் நன்றி சொல்ல மறந்திருந்தால் நீங்களும் என்னுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். சிறப்பாக இந்த ஆலயத்துக்கு பணமாக, பொருளாக, சரீர உதவிகள் செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வேளையிலே எங்களுடைய ஆலய நிர்வாக சபை செயலாளர் தன்னுடைய நன்றி உரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளும் ஆசீரும் அருளும் பாதுகாப்பும் உங்கள் அனைவருக்கும் என்றும் கிடைப்பதாக. இவ்வாலயத்தினுடைய மீளுருவாக்கம் பெற்றேன் சிறிதளவேனும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற அரியாலை கிழக்கு ஆத்தாக்கா பாடசாலையில் 2011ஆம் ஆண்டு நான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். நியமிக்கப்பட்டவுடன் அடுத்த நாள் இந்த கிராமத்தை சுற்றி பார்ப்பதற்காக வருகின்ற பொழுது அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை நான் கண்டேன். போரினால் பாதிக்கப்பட்டு சிறிதளவேனும் சிதைவடைந்த பராமரிப்பெற்று கிடந்த அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை கண்டேன். கண்டவுடன் ஆலயத்துக்கு வந்து வணங்கி ஒவ்வொரு நாளும் இந்த பாடசாலை வருகின்ற பொழுது நான் சரியாக 12 மணிக்கு வந்து மணி அடிப்பது வழக்கம். அதன் பின்னர் பல பக்தர்கள் கோல் பண்ணி, அதிலும் முதலாவதாக குருநகரை சேர்ந்த சாந்தாண்டி அவர்கள் வீடு தேடி வந்து, மாஸ்டர் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய் அடிக்கடி மணி அடிக்கிறீங்களாம் என்று சொல்லி கடத்தொழிலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே என்னுடைய கனவில் மாதாவுக்கு ஒரு கோயில் கட்ட வேணும், அங்கு திருப்பலி ஒன்று பெருசாக வைக்க வேணும், திருவிழா வைக்க வேணும் என்று கூறியிருந்தார். அப்படியாக அவர் உட்பட தொலைபேசி மூலமும் இனிய நேரடி கலந்துரையாடல் மூலமும் பலர் என்னுடன் வந்து கதைத்திருந்தார்கள். உடனடியாக நான் இதை உணர்ந்த நான் உடனடியாக அப்பொழுது பாஷோர் பங்குக்கு கீழே தான் இந்த ஆலயம் இருந்தது. மணியந்தோட்ட பங்கு
பிரிக்கப்படவில்லை. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்தந்தை ஆம்ஸ்ட்ராங் அடிகளார். அவருடன் தொடர்பு கொண்டு ஒரு பெரிய ஒரு திருவிழா திருப்பலியை நாங்கள் இங்கே வைக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கின்றது. கடந்த 30 வருட காலம் போர் காரணமாக இந்த ஆலயத்தில் எந்தவித திருப்பலிகள் நடைபெறவில்லை என்று கூறியது கிடங்க அவர் தலைமையில் முதலாவது திருப்பலி இந்த ஆலயத்திலே திருவிழா திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் சிறிது காலத்தின் பின்னர் அவர் அங்கே மணிந்தோட்ட பகுதியிலே நிறைய ஆலயங்களை கட்டி கொண்டிருந்தார். வெங்கடைய ஆலயத்தையும் கட்டித்தர சொல்லி கேட்டிருந்தோம். அவர் சொன்னார், எனக்கு இடமாற்றம் பெறுகிறது, ஆகவே நீங்கள் எதிர் வருகின்ற பங்கு தந்தையுடன் இணைந்து இந்த ஆலயத்தை கட்டும்படியாக கேட்டிருந்தார். அதன் பின்னர் மணிந்தோட்ட பங்கை முதலாக பொறுப்படுத்த உங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மரிய செபஸ்டியன் அடிகளார் நிறைவான திருப்பலிகளை நாங்கள் வருடம் வைத்துக் கொண்டிருந்தோம், திருவிழா திருப்பலிகளை. அதனை தொடர்ந்து சிறிதளவேனும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை சிறிதளவு நிதிகளை நாங்கள் சிலரிடமிருந்து பெற்றிருந்தோம். சில சந்திப்புகளை ஏற்படுத்தி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பல முயற்சிகளை ஏற்படுத்தி இருந்தோம். சில சிற்றாலயங்களை போய் நாங்கள் பார்த்துருந்தோம், இப்படி கட்டுவோம் அப்படி கட்டுவோம் என்று சொல்லி. ஆனால் கொரோனா எரிபொருள் நெருக்கடி காரணமாக அந்த முயற்சி கைகூடவில்லை. என்றாலும் அதுக்கு அடுத்ததாக வந்த பங்கு தந்தை அருட்தந்தை அற்புதராஜ அடிகளார் பொறுப்படுத்தினார். திருவிழா திருப்பலை மாத்திரம் ஒப்புக் கொடுத்தோம். அதுக்கு பின்னராக நாங்கள் கட்டுவதற்கான சில முயற்சிகள் எடுத்தும் அப்பொழுதும் கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே இந்த நிலைமையை உணர்ந்த, இந்த சூழலை உணர்ந்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் தந்தை அவர்கள் எங்களுடைய இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான 90% நிதி உதவினை வழங்கியிருந்தார். ஒரு பின்னரும் போல அருட்தந்தை எங்களுடைய யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அடிகளார் கோல் பண்ணி ஆயர் இந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறார், அதுக்கான நிதிகளை அவர் தர இருக்கிறார். ஆகவே ஒருக்கா குறித்த நேரத்துக்கு வேறும் நான் ஒருக்கா அந்த அத்திவாரத்தை போடுவோம் என்று சொல்லி முதலாக இந்த ஆலயத்துக்கான அத்திவாரத்தை அருட்தந்தை நேசநாயகம் அடிகளார் அவர்களால் போட்டிருந்தார். அன்றிலிருந்து ஆயர்களுடைய பணிப்புரைக்கு அமைய அவர் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக முழுமையாக பொறுப்படுத்தி மிக சிறப்பாக கட்டியிருந்தார். எங்களுடைய ஆயர் தந்தையை பொறுத்தளவில் யுத்தத்தின் பின்னர் அளிக்கப்பட்ட ஆலயங்கள், அளிக்கப்பட்ட பாடசாலைகள், அளிக்கப்பட்ட மனித மாண்பு, மனித மனங்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக கடினமாக உழைத்து வந்தார். அந்த வகையில்தான் அளிக்கப்பட்ட இந்த எங்களுடைய 30 வருடத்தின் பின்னர் அளிக்கப்பட்ட எங்களுடைய வேளாங்கண்ணி ஆலயத்தை அவர் எங்கள் மீது பக்தர் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், தேவதாயின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் மிக அழகாக முன்னின்று கட்டி தந்திருக்கிறார். இங்கே இங்கே நானும் அங்கே இடையிடையில் வந்து பார்க்குறேன். அப்பொழுது சொல்லுவார்கள், ஆயர் அவர்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து வெளியே பார்ப்பார் என்று சொல்லி. அந்த அளவுக்கு தாயாருடைய அன்பின் நிமித்தம் ஆயர் அவர்கள் தலைமையேற்று இந்த ஆலயத்தை கட்டித்தந்திருக்கிறார். ஆகவே பக்தர்கள் சார்பாக அவருக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவருடைய பணிப்புரைக்கு அமைய எங்களுடைய நேசநாயகம் அடிகளார் இந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி அழகுற மிகவும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து மேற்பார்வை செய்து அழகாக இந்த ஆலயத்தை அவர் கட்டி தந்திருக்கிறார். ஆகவே அந்த வகையிலே யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அடிகளாருக்கு நன்றியை நான் கூறிக்கொள்வதோடு, நீங்கள் இருக்கிற இந்த இடம் மிகவும் பள்ளமான ஒரு இடம், மேடு பள்ளம் நிறைந்த இடங்கள். அவர் ஜேசிபியை கொண்டு ஒரு ஆலயத்துக்குரிய ஒரு கட்டுமான அமைப்பை ஏற்படுத்தி தந்தார். ஆகவே அது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு தேவையான வேறு பல வகை வழியிலும் சில வளங்களை உருவாக்குவதிலும் அவர் பாடுபட்டார். உண்மையிலே நன்றி உரிய சொல்ல நான் ஃபாதரைத்தான் கேட்டிருந்தேன். என்றால் அவர்தான் முன்னிட்டதை செய்திருந்தார் ஆயுடைய பணிப்புரைக்கு அமைய. ஆனால் இல்லை மாஸ்டர், நீங்களாம் அதை செய்யணும் என்று சொல்லி கூறினபடியால் நான் இந்த நன்றி உரையை ஏற்றுக்கொண்டேன். 13 வருட கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே மீண்டுமாக எங்களுடைய ஆயத்தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய அருட்தந்தை நேசநாயகம் அடிகளார் அவருக்கு நன்றியை நான் கூறி நிற்கின்றேன். அதே வேளையில் 10 நாட்களுக்கு முன்னர் மணியந்தோட்ட பங்கு தந்தையை நானும் நேசநாயகம் பாராளியான் சந்தித்து சொல்லியிருந்தோம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு குழு அமைப்பதற்கு தொடங்கின அன்று நாங்கள் சொல்லியிருந்தோம், ஆலயம் கட்டி முடித்த பின்னர் நாங்கள் இந்த ஆலயத்தை மணியந்தோட்ட பங்கிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கிணங்க 10 நாளைக்கு முதலே ஃபாதரை சந்தித்து, ஃபாதர் நாங்கள் இந்த எங்களோட நோக்கம் நிறைவேறிவிட்டது, இனி மணியந்தோட்ட பங்கு தந்தையாக நீங்களும் உங்கள் தலைமையில் பங்கு மக்களும் தான் இனி திருவிழாவை கொண்டாடுவார்கள், நிர்வாக பொறுப்பையும் இந்த ஆலய பராமரிப்பையும்
செய்வார்கள் என கூறிக்கொண்டேன். ஃபாதரும் அதை ஏற்றுக்கொண்டு இருந்தார். அந்த வேளையிலே நான் கூறியிருந்தேன், திருவிழா நேரம் என்னால் என்னுடைய தாயார் அண்மையில் இறந்து விட்டார், இயங்க முடியாது, முழு வேலையும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் ஃபாதர், நீங்களும் பங்கு மக்களும் சொன்னதுக்கிணங்க உடனடியாக இந்த பிரேசத்தை பற்றி அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. உடனடியாக செயற்பட்டு பங்கு மக்களை அனைத்து சரியான முறையில் ஒழுங்கமைச்சு 3 நாட்கள் இரவு பகலாக நின்று நேற்று இரவு நின்றார் ஃபாதர். நின்று இந்த அழகான ஒரு காட்சி தருகின்ற இந்த புதிய ஆலயத்துக்குரிய அனைத்து திருப்பலி உட்பட அனைத்து வேலைகளையுமே அவர் செய்திருந்தார். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மணியந்தோட்ட பங்கு தந்து அருட்பணி பரதன் குருஸ் அடிகளாருக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்து நிற்கின்றேன். இன்னுமாக இந்த ஆலயத்துக்கு சிலர் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் வரவேற்பு மாதா அமைவிடத்தினை உடுவிலை சேர்ந்து சிசிலியா பீட்டர் குடும்பத்தினர் அமைத்து தந்திருக்கிறார்கள். அதோடு இணைந்ததாக ஆலயத்துக்கும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் சுரேந்திரன், கனடாவை சேர்ந்த சுரேந்திரன் அவர்களும் இந்த ஆலயத்துக்கு சிறு உதவிகளை செய்திருந்தார். அதே நேரத்தில் குருநகர் கதிசன் பெயின் கடையினர் தங்களுக்கு ஆலயத்துக்கான பெயின் பொருட்களை காணிக்கையாக செலுத்தியிருந்தார்கள். இப்படியாக ஆலயம் கட்டுவதற்கு ஆயுரோடு இணைந்து பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். ஆலயம் கட்டுவதற்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்கிய நல்லூர் பிரதேச செயலாளர் திருவாளர் ஜதீபன் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஃபாதர் குறிப்பிட்டது போல இந்த காணி 32 பிறப்பு காணியில் 3/2 பிறப்பு காணியை மடுராணி குடும்பத்தினர் ஆலயத்துக்கு ஒப்படைத்திருந்தார்கள். ஆரம்ப காலங்களில் அவர் அந்த ஒப்படைத்தவருடைய சிலை தான் அங்கே இருக்கின்றது, மரியாம்பிள்ளை செல்லம்மா அவருடைய சிலையில். ஆக அவர்கள்தான் 3/2 பகுதியை ஆலயத்துக்கு இந்த பெரிய காணியை ஒப்படைத்திருந்தார்கள். 1/3 பகுதி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்து சகோதரர்கள் அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். ஆகவே அந்த இந்து சகோதரத்தில் மிக முக்கியமாக முன்னாள் நல்லூர் பிரதேச உறுப்பினர் வல்லிபுரம் ஸ்ரீகணேச அவர்கள் இந்த ஆலயத்தில் நெருங்கிய தொடர்புடையவர். அவர் அடிக்கடி கேட்பார், எங்களுடைய இந்த கிழக்கரியாலையில் இந்து ஆலயங்கள் எல்லாம் அழகு அமைக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுக்கு ஒரு குறை, எங்களுடைய இந்து மக்களுக்கு ஒரு குறை, வேளாங்கண்ணி ஆலயம் மட்டும் இன்னும் நிறைவேறாமல் இருக்க குறை என்று அடிக்கடி கூறி வந்தார். அந்த வகையில் இந்து மத சகோதரர்களும் ஆலயத்திற்கு நிறைய உதவிகளை செய்து வந்திருக்கிறார்கள், இனியும் செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக எங்களுடைய ஆலய பணிக்கு ஆலய இன்னும் இது யாத்திரை ஸ்தலம், நீங்கள் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது யாத்திரை ஸ்தலம் போருக்கு முன்னர் நிறைய கட்டிடங்கள் அங்கே இருக்கின்றன, நிறைய கடைகள் போடப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு பிரதேசமாக இந்த இடம் இருந்திருக்கின்றது. நிறைய குடும்பமாக வந்து இங்கே தங்கி நின்று சிவ வழிபாடுகள் ஈடுபட்டு குடும்ப தோழமையுடன் உணவருந்தி செல்கின்ற வரலாறு இருந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னுமாக நாங்கள் யாத்திரை ஸ்தலம் என்பதால் இன்னுமாக சில கட்டுமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. புதிய பங்கு தந்தையர் தலைமையில் அது நடைபெறும். அந்த வகையில் முதலாவது 2 பக்கமும் நாங்கள் ஒரு கூறி ஒன்று அமைத்து நிலம் இழுக்க வேண்டும். வெயில் நேரடியாக ஆலயத்துக்கு படுகின்ற 2 பக்கமும் கூறி அமைத்து நிலம் இழுத்து நாங்கள் இங்கு வந்து ஆறுதலாக அன்னையோட அருளை பெற்று அங்கு நாங்கள் ஆறுதல் அடைகின்ற இடமாக இந்த இடத்தை நாங்கள் மாற்றுவதற்கு 2 பக்கம் கூறி அமைத்து நிலம் இழுக்க வேண்டும். அடுத்ததாக நன்னீர் கிணறும் டேங்கும், இங்கே இருக்க தண்ணி உப்பு கிணறு, நன்னீர் கிணறும் டேங்கும் தேவைப்படுகிறது. மின்சார வசதிகள் தேவைப்படுகிறது. மலை செல்லக்கூட வசதிகள் தேவைப்படுகிறது. பங்கு தந்தைக்கான தங்குமிடம் தேவைப்படுகிறது. பக்தர்கள் ஆறுதலடையும் மண்டபங்கள் தேவைப்படுகின்றன. ஆலய சுற்றி பாதுகாப்பு சுவர்கள் அமைக்க வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்றன. ஆகவே அதுக்குரிய நீங்கள் யாராவது மாதாவுக்கு காணிக்கை செலுத்தியிருந்தால் உங்களுடைய பங்கு தந்தையிடம் இணைந்து அவருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த உதவிகளை செய்ய முடியும் என நான் கூறி நிற்கின்றேன். இதன் சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய அமைவிடத்தினுடைய இல்லைகள் எங்களுக்கு நிர்வாக சபைக்கு தெரியவில்லை. ஒரு வயதான ஐயா கொண்ட ஜெயமண்ட் அவரை கொண்ட எல்லைகளை காட்டியிருந்தோம். இருந்தாலும் எங்களுடைய அருத்தந்தை நேசநாயகம் அடிகளார் வேறு ஆக்களை அழைத்து சரியான முறையில் 32 பிறப்பையும் எல்லைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த எல்லைகள் இருக்கின்றன. ஆகவே சுவர்களில் அமைத்து இந்த இடத்தை எதிர்காலத்தில் நாங்கள் பாதுகாப்பாக அமைத்து கொள்ள முடியும். மேலும் நான் யாராவது நன்றி சொல்ல தவறு இருந்தால் அவருக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு இந்த வேலையை நடைபெறுவதற்கு இந்த இடத்துல மின்சாரம் இல்லையா, மின்சார உதவியை வழங்கிய அக்ஷயா ஃபார்ம் உரிமையாளர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை நான் கூறி நிற்கின்றேன். அதே வேளையில் இந்த அழகுரமான ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் தன்னை அர்ப்பணித்த, உங்களுக்கு தெரியும், இந்த அண்மையில் இந்த வீதி போடப்பட்டது. ஒரு நாளும் பாடசாலைக்கு நாம் வருகின்ற பொழுது நடு ரோட்டாக வரையலாது, வீதியே இல்லை.
மண்ணும் கல்லும் தான். பஸ்ஸில் வரும் சில நான் பாடசாலைந்து ஓடுவேன், பஸ்ஸை காணலைன்னு சொல்லி நான் பஸ் கவுண்டு விழுந்திருக்க முடிச்சு, அவ்வளோ பள்ளமும் குழியுமா இந்த இடம். ஆகவே இப்போ வீதி போடப்பட்டிருக்கிற இருந்தாலும் இந்த இடத்துல மழை காலத்திலையும் வேலை செய்ய முடியாது, வெள்ளம் வெயில் காலத்திலையும் வேலை செய்ய முடியாது, வெயில் கொடுமை. இந்த நிலையிலும் கூட ஒரு கட்டட ஒப்பந்தக்காரர் திரு டெனிஸ் அவர்கள் எங்களுடைய அருத்தந்தை நேசநாயம் அடிகளாண்டு பணிபுரிக்காம இங்கு தங்கி நின்று, மின்சாரம் இல்லை, பல விசஜந்துக்களுடைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், தங்கி நின்று மாதாவினுடைய பாதுகாப்பு அருளாலையும் நிறைவான இந்த ஆலயத்தை இரவு பகலாக கட்டி தந்திருக்கிறார். அவை கட்டிட ஒப்பந்தக்காரர் டெனிஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் நன்றியை கூறுகிறேன். உங்கள் யாராவது நன்றி கூற தவறு இருந்தால் நன்றியை கூறிக்கொள்வதோடு இன்றிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய திருவிழா நிர்வாக பொறுப்புகளை எங்களுடைய மணிந்தோட்ட பங்கு தந்தை அருட்பணி வரதன் குருஸ் அடிகளார் தலைமையில் மணிந்தோட்ட பங்கு மக்களுக்கு நாங்கள் ஒப்படைத்து இன்றிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இப்பொழுது கட்டிட நிர்மாணத்தில் அயராது உழைத்து பாடுபட்ட கட்டிட ஒப்பந்தக்காரருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வரிசையில் கட்டிட ஒப்பந்தக்காரர் திரு டெனிஸ் அவர்களை இந்த இடத்துக்கு வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இவர்களுக்கான பொன்னாடை எங்களுடைய ஆயத்தந்தை அவர்கள் போது கௌரவிப்பார். இவருக்கான மாலையை எங்களுடைய மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்பணி நேசநாயம் அடிகள் அவர்கள் மாலை அணிவிப்பார். பணியாளர்களுக்கான பரிசினை ஆயர் தந்தை அவர்களே வழங்குவார். அந்த வகையில் திரு கலீஸ் திரு ரொசான், திரு அலெக்ஸ், திரு புஷ்பராசான், திரு நிக்கோ, திரு நிதன், திரு லியோன், திரு நிலோஜன், திரு சிவனேஸ்வரன், திரு ராஜன் கௌரவப்பை நிகழ்த்தி எங்களுடைய ஆயத்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு அத்துடன் எங்களுடைய நேசநாயம் அடிகளாருக்கும் எங்கள் நன்றிகளை நான் தெரிவித்து இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.